ஸ்மால் ப்ராக்ரஸ் பிக் சக்ஸஸ் டிரைவிங் ஸ்பெக்ட்ரம் சிறு முன்னேற்றம் பெரிய வெற்றி. ஹாய், திஸ் இஸ் சௌமியா அண்ட் வளர்ச்சிக்கான மனநிலை. இது தொடர்பான சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செழித்தோங்கும் மனநிலை. ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது நம்ம வைக்கக்கூடிய வேலையும் அதன் மூலமாக ஈட்டக்கூடிய பொருள் மட்டும் கிடையாது. இன்னும் மனநலம், உடல்நலம், உணர்வுகள், உறவுகளை பலப்படுத்தி வைப்பது, தொடர் கற்றல், வாழ்க்கை இதனுடைய பொருளை உணர்ந்து நாம் செயல்படுதல். அடுத்து தொழிலை சிறந்த முறையில் நடத்துவதற்கு ஏதுவான வளர்ச்சி மனப்பாங்கை வளர்த்து கொள்வது. அத்துடன் உணர்வுசார் தலைமைத்துவத்தை மேம்படுத்துதல், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுங்குபடுத்துதல், இந்த மாதிரியான தன்மைகளெல்லாம் கொண்டிருப்பதன் மூலமாக இது எல்லாமே ஒருங்கிணைந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம தொடர் முயற்சி, இதுவுமே தினசரி பயிற்சியின் மூலமாக தான் நடக்கும். நம்ம மனநலத்தையும் மனநலமும் சரி உடல்நலமும் சரி இரண்டுமே நம்ம ஆரோக்கியமான நிலையில் வைத்திருக்கணும். இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மை நாமே சுயமாக மதிப்பீடு செய்து கொள்ளுதல். நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் இருந்து எல்லா விஷயமா இருக்கலாம், நம்முடைய மனநலம், உடல் நலம், உறவுகள், வாழ்க்கையோடைய பொருள் உணர்ந்து செயல்படுதல், நம்ம கற்கக்கூடிய தொடர்கற்றலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நேர மேலாண்மை, அடுத்து உணர்ச்சிகளை நம்மளால் சரியாக கட்டுப்படுத்த முடியுதா, நம்ம பிறருடன் எப்படி பழகுகின்றோம், என்ன மாதிரி நம்ம பேசுகிறோம், அப்போ சரியாக நம்ம பேசுகிறோமா, இல்லை அப்படின்னா சொற்கள் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் திருத்த முடியுமா, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது இது எல்லாமே சுய கட்டுப்பாட்டோட அடிப்படையில் நம்ம செய்யணும். இதற்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்வதற்கு முன்னால் அந்த விஷயம் சரியாக இருக்கான்னு நம்ம சரியாக திட்டமிட்டிருக்கோமோ அப்படிங்கிறதும், அதை எப்படி நாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு திட்டம் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய திட்டத்தை நம்ம எப்படி வரிசைப்படுத்தி நம்ம அதை செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான கால அட்டவணை, அது தொடர்பான விஷயங்களை மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய இடையூறுகள், இது எல்லாவற்றையும் நம்மளால் எப்படி கடந்து போக முடியும், அந்த கடந்து போகக்கூடிய நிகழ்வுகளுக்காக நம்ம என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ள போகிறோம், என்ன முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள போகிறோம். இப்போது அந்த மாதிரியான நிகழ்வுகள் மேற்கொள்ளும் தருணத்தில் நம்ம இலக்கை நோக்கி நம்ம நகரும் தருணத்தில் எந்த இடையூறு ஏற்பட்டாலும், அது எம்மாதிரியான பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தினாலும், அந்த மனச்சோர்வு, பயம், பதற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து போகிறதுக்கான ஒரு நேர்மறை எண்ணங்களை நம்ம வைத்திருக்கணும். குறிப்பாக வளர்ச்சி மனப்பாங்கு, நம்ம செய்யக்கூடிய வேலையை எந்த ஒரு இடத்துலையும் தொய்வு ஏற்பட்டாலும் நம்ம நிறுத்தக்கூடாது. அது ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்மளால் சரிவர செய்ய முடியல அப்படின்னா, ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து அடுத்து அதை மீண்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நகர்வது தான் வளர்ச்சிக்கான அடித்தளம். அது ஒரு எண்ணத்தினால மட்டும்தான் வரும். அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக தான் நம்ம அடுத்தடுத்து கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வைப்போம். அப்போ அந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கு க்ரோத் மைண்ட் செட் முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தொடர்ந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எமோஷனல் லீடர்ஷிப், அதாவது உணர்வுசார் தலைமைத்துவம். இந்த உணர்வுசார் தலைமைத்துவத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நபருக்கு இரக்கம், பரிவு, இது எல்லாமே இருக்கணும். தன்னுடன் பயணிக்கக்கூடிய எல்லா நபர்களிடமும் அவர்களுடைய உணர்வுகள் சார்ந்து தன் உணர்வுகளையும் சரி மற்ற நபர்களுடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய நபராகவும் இருக்கணும். அப்புறம் அவர்கள் என்ன மாதிரியான சூழலில் இருக்காங்க அப்படின்னு அதற்கேற்ற போன்று புரிந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு கூட்டத்தையே வழிநடத்தி ஒரு வெற்றியை அடைவதற்கு ஏதுவான ஒரு விஷயம் உணர்வுசார் தலைமைத்துவம். இதை பற்றியெல்லாம் நம்ம முன்கூட்டியே சீரியஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான காணொலி இதில் இடம்பெற்றிருக்கு, நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த சேனலில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த க்ரோத் மைண்ட் செட், அப்புறம் இந்த தலைமைத்துவம், உணர்வுசார் தலைமைத்துவம். அடுத்து சுய கட்டுப்பாடு. இந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி சுயமாக நம்மளுடைய செயல்களை கட்டுப்படுத்திக் கொள்வது, சுய கவனிப்பு, நம்ம செய்யக்கூடிய செயல் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சுயமாக கவனிக்கணும். இந்த சுய கவனிப்புக்கு அடுத்து நம்ம சுய மதிப்பீடு, நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சுய மதிப்பீடு. அதில் திருத்தம் வேண்டும் அப்படின்னா சுய செயலாக்கம் மூலமாக திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த விஷயங்களை இன்னுமே மேம்படுத்தி கல்வி மற்றும்
தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்காக இதை இன்னுமே அடுத்த கட்டத்தில் வந்து ஒரு 3 விதமாக வந்து மேம்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து முன் சிந்தனை. நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு நேர மேலாண்மை உட்பட இது எல்லாத்தையும் வந்து சரிவர வடிவமைத்து அதற்கேற்றார் போன்று நம்ம அந்த செயலை வந்து செய்வது. இரண்டாவது என்னென்னா, அந்த செயலாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம எவ்வளோ வந்து சதவீதம் வந்து நம்மளால் அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நம்மளால் செஞ்சுக்க முடியுது, இன்னும் எத்தனை தூரம் வந்து நம்ம பயணிக்க வேண்டியது இருக்குது, அதற்காக நம்ம என்னெல்லாம் எஃபர்ட் வந்து எடுக்க போகிறோம், என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அப்போது நம்ம இன்னும் வந்து செய்கிறதுக்கு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வந்து பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து இந்த செயலாக்கம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பர்ஃபார்மன்ஸில் தான் நம்ம வந்து உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தணும். அதே நேரத்தில் நம்ம லேகாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை வந்து கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம இன்னும் வந்து நேர்த்தியாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போன்று செயல்பட வேண்டும். அப்போது எந்த இடத்துல என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே தீர்மானித்திருக்கோம். அப்படி ஏற்கனவே தீர்மானித்த ஒரு விஷயத்தில் வந்து நேர மேலாண்மையும் பயன்படுத்துவோம். அதை தொடர்ந்து வந்து உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவோம். உணர்ச்சிகளையும் வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதா, இங்கே வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு ஒரு துன்பமயமான ஒரு சூழல் வந்து இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கூட நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஒரு உறுதித்தன்மையோட அதில் பயணிக்க முடியுமா, அந்த விஷயத்தை அந்த செயலை வந்து நம்மளால் மேற்கொள்ள முடியுமா, அப்போது அதை மேற்கொள்வதற்கான ஒரு சூழலை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். கோபம் வந்தது அப்படின்னா அந்த கோபத்தை வந்து அமைதியாக வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து நம்ம நகரணும். அதை விட்டுட்டு அந்த கோபமான தருணத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் வந்து ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளுதல். அடுத்து பயம், பதற்றம், படபடப்பு, இந்த மாதிரியான சூழல் வரும் தருணத்தில் ஒரு அமைதியான ஒரு முடிவை வந்து மேற்கொள்ளணும். அதற்கேற்றார் போன்ற சிந்தனையை பலப்படுத்தி கொள்வது தான் நலம். அப்போ இந்த மாதிரியான உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அது தினசரி போக்கில் தான் வந்து கற்றுக்கொள்ள முடியுமே, திடீரெனலாம் வந்து கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தினசரி வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம மேற்கொள்ளணும். அடுத்து இறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுய மதிப்பீடு, அதாவது 3வதாக மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் சுய மதிப்பீடு. எல்லாமே செஞ்சுட்டு நம்ம முன் சிந்தனையில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், செயலாக்கத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், இதையெல்லாம் வந்து கவனிக்கும் போது நம்மளால் 3வதாக இருக்கக்கூடிய சுய மதிப்பீட்டை சரிவர பரிசீலித்து நம்ம செயல்படுத்த முடியும். இதை தொடர்ந்து வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேர்மறை உளவியல். இந்த நேர்மறை உளவியல் தான் மிக முக்கிய சாராம்சமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ க்ரோத் மைண்ட் செட்டில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து ஏன் எதனால் செய்ய முடியல அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிக்கணும். அப்போது நாட் எட் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து நம்ம வளர்த்திக்கிட்டு நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வலுப்படுத்தணும். அப்போ தான் நம்மளால் முடியும். அப்போ நம்ம அதுக்கான ஆக்ஷனில் வந்து நம்ம இறங்கியிருக்கோமா அப்படிங்கிறதும் அவசியம். அடுத்து உணர்வுசார் தலைமைத்துவம், இதுவும் மேம்படுத்தணும். சுய கட்டுப்பாடு, இது 3ஐயும் மேம்படுத்தணும். இது 3மே வந்து நேர்மறை உளவியலில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து மனச்சோர்வு, பயம், பதற்றம், படபடப்பு இந்த மாதிரியான சூழல்களில் வந்து சரிவர வந்து திட்டமிட்டு தன்னுடைய செயல்களை வந்து மேற்கொள்ள முடியாது. இலக்குகளை வந்து அடைவதில் வந்து கட்டாயம் தொய்வு ஏற்படும். அப்போ அவர்கள் வந்து கவலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நோக்கி தள்ளப்படுறாங்க. அந்த கவலையான மனநிலையை வந்து அவர்கள் அடுத்தடுத்த சிந்தனையை வந்து யோசிப்பதற்கே வந்து செயல்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் ரொம்ப கவலையில் ஒரு உச்சக்கட்ட மன அழுத்தத்தை நோக்கி தள்ளப்படுறாங்க. அதனால் இவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மார்ட்டின் செலிக்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேர்மறை உளவியல் தொடர்பாக எந்த மாதிரியான இக்கட்டான பிரச்சனை வரக்கூடிய சூழலில் கூட நம்மளுடைய நம்ம எடுத்துக்கொண்ட செயலில் வந்து மனம் தளராது அந்த காரியத்தை வந்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்ளுதல். அப்போது அதனுடன் வந்து நம்ம வாழ்க்கையையும் தொழிலையும் சரி, நம்ம தொடர் கற்றலையும் சரி சரிவர நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மையை வந்து நம்மளால் மேம்படுத்தி கொள்ள முடியும். அப்படி மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வலிமையாகவும் வந்து இருக்க முடியும். அதே நேரத்தில் எந்த விஷயமும் வந்து நம்ம அசைக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு வலிமை வாய்ந்த நபராக இருப்பதற்கு ஏதுவான ஒரு மனநிலை தான் நேர்மறை உளவியல். அதாவது இது நேர்மறை அப்படின்னா எந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் சரி
நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்திலிருந்து நம்ம வழி தவறாது, தடம் மாறாது அந்த விஷயத்தை வந்து சரிவர செய்யணும். என்னவா வேணால் இருக்கலாம், எந்த சூழலாக வேணால் இருக்கலாம், எந்த காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தில் வந்து பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தி கொள்வது தான் நேர்மறை உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இந்த வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு விதம் மன நிம்மதி. நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை சரிவர நம்மளால் இன்றைக்கி அதற்கான விஷயங்களை வந்து மேற்கொள்ள முடிந்திருக்கா அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி நமக்குள்ளே ஏற்படும். அந்த தருணத்தில் மன மகிழ்ச்சி இயல்பாக வரும். அந்த மன மகிழ்ச்சி வந்தது அப்படின்னாவே நம்ம செய்யக்கூடிய செயல்கள், குறிப்பாக நம்முடைய மனநலமாகட்டும் உடல் நலமாகட்டும் நம்ம உணர்வுகள் இதையெல்லாம் சரிவர கட்டுப்படுத்த தெரியும். அப்போ அந்த உணர்வுகள் வந்து மேலோங்கி இருக்கும். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறப்போ சரி, குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அல்லது வெளியில் வந்து நம்ம ஒரு தொழில் சார்ந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த மக்களுடைய பழக்கமாக இருக்கலாம். இதில் எல்லாவற்றிலையுமே வந்து சரிவர நம்மளால் தீர்மானித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்னால அந்த உறவுகளை வந்து நல்லா பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து உறவுகள் பலம் வாய்ந்ததாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து நம்ம நோக்கி நகருவோம். அப்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு கட்டாயம் வந்து கிடைக்கும். அந்த நம்பிக்கையான ஒரு உணர்வை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொள்வது இந்த உறவுகளை பலப்படுத்துதல். அதை தொடர்ந்து வந்து இருக்கக்கூடியது என்னென்னா வாழ்க்கையோட பொருள் வந்து நமக்கு கட்டாயம் உணரக்கூடிய ஒரு தன்மையை நோக்கி நம்ம நகருவோம். அப்போ அந்த வாழ்வினுடைய பொருள் வந்து நமக்கு ஏற்படும் போது நம்மளால் தொழிலும் சரி, நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அந்த வேலையிலும் நம்ம அடுத்து வந்து நமக்கு தொடர்கற்றல், நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு வந்து தொடர்கற்றலை வந்து மேம்படுத்தி கொள்ளணும். குறிப்பாக சமூக பங்களிப்பு சார்ந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னவா இருக்குது, அப்போ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கட்டாயம் அவசியம். அப்போது அந்த விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டு அதற்காக வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம், இந்த பற்றியெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நோக்கி நம்மளால் நகர முடியும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையால் நம்ம ஈட்டக்கூடிய பொருள் மட்டும் நமக்கு வந்து மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. நம்ம மற்ற மக்களுக்காக, மற்ற நபர்களுக்காக, மற்ற உயிரினங்களுக்காக நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுருக்கோம், ஒரு சமூகத்தில் நம்ம முக்கியமாக ஒரு என்ன பங்காற்றியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயமே நமக்கு ஒரு மன நிம்மதியை வந்து கட்டாயம் ஏற்படுத்தும். அப்போது வாழ்வினுடைய பொருள் வந்து நமக்கு உணரக்கூடிய ஒரு தருணம் வந்து ஏற்படும் போது நம்மளால் அடுத்தடுத்து வந்து வளர்ச்சியையும் வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும். அப்பொழுது வரக்கூடிய ஒரு வெற்றி வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து செழித்தோங்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து நகர்த்திருக்கும். இது எல்லாமே ஒருங்கிணைந்து குறிப்பாக வளர்ச்சியாகட்டும் உணர்வு சார் தலைமைத்துவமும் பெற்று சுய கட்டுப்பாட்டின் மூலமாக அனைத்து விஷயங்களையும் வந்து நம்மளால் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம நகரும் போது நல்ல எண்ணங்களை வந்து தினசரி வந்து பழக்கப்படுத்தி அதன் மூலமாக நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வந்து வளர்த்தெடுப்பதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நேர்மறையான விஷயங்களை நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி சேர்க்கக்கூடிய அந்த தருணம் தான் வாழ்வினுடைய பொருள் வந்து வெற்றியை நோக்கி நம்மளை நகர்த்தும். அப்போ கட்டாயம் வந்து செழித்தோங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம நகர்வோம் என்பது தான் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த உளவியலாளர்கள் வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய வேலை சார்ந்தும் சரி, நம்ம மேற்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம், அதில் எல்லாவற்றிலும் வந்து செழித்தோங்கக்கூடிய நிலையை வந்து நம்ம அடைவதற்கு ஒரு செயல் மட்டும் இல்லை, அதில் வந்து பல செயல்களும் வந்து அடங்கியிருக்கு. அது எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களை வந்து செழித்தோங்கக்கூடிய தலைத்தோங்கி செயல்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து நமக்கு ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் செழித்தோங்கும் மனநிலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது வளர்ச்சி சார்ந்து செழித்தோங்கக்கூடிய ஒரு மனநிலை, தொழில் மற்றும் கல்வி அனைத்திலும் சரி ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மனநிலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.